ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்பிலிருந்து கணினி உலகம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட்டீஸ், பார்க்கலாமா? மதி, பூவிழி இருவரும் நல்ல தோழிகள். இருவருமே என்ன பண்ணியிருக்காங்க? கோடை விடுமுறையில் வெளியூருக்கு போயிருக்காங்க. விடுமுறை முடிஞ்சதும் பள்ளி தொடங்குறதுக்கு முன் இருவரும் சந்திக்கிறாங்க. அப்போது அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ், பூவிலி என்ன சொல்கிறா? தோழி, நலமாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறா. உடனே மதி என்ன சொல்கிறா? ஓ, நலமாக இருக்கிறேனே. விடுமுறையை எப்படி கழித்தாய்? எங்கேயாவது வெளியூருக்கு சென்றாயா அப்படின்னு கேட்குறா. உடனே பூவிலி என்ன சொல்கிறா? ஆமாம் மதி, என் மாமாவின் திருமணம் சென்னையில் நடைபெற்றதால் நான் அங்கு சென்றேன் அப்படின்ட்டு பூவிலி சொல்கிறா. உடனே மதி கேட்குறா, அப்படியா? சென்னையில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறதே, அங்கு நீ கண்டுகளித்த இடங்களை பற்றி சொல் அப்படின்னு கேட்குறா. உடனே பூவிலி என்ன சொல்கிறா? சென்னை நம் ஊரை போல இல்லை. அடுக்குமாடி கட்டிடங்கள், அகன்ற சாலைகள், மெரினா கடற்கரை, விமான நிலையம், மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், உயிர்காட்சி சாலை, பொழுதுபோக்கு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா என எல்லாம் புதுமையிலும் புதுமையாக இருந்தன அப்படின்ட்டு பூவிலி சொல்கிறா. உடனே மதி என்ன சொல்கிறா? அது சரி, பூங்கா என்றால் செடி கொடி மரம் தானே இருக்கும். அது என்ன தகவல் தொழில்நுட்ப பூங்கா? அதை நீ எங்கு பார்த்தாய் அப்படின்ட்டு கேட்குறா. உடனே பூவிலி என்ன சொல்கிறா? சென்னையில் தரமணி ராஜீவ்காந்தி சாலையில் தான் அந்த தொழில்நுட்ப பூங்காவை பார்த்தேன். 13 அடுக்குமாடிகளுடன் அது செயல்பட்டு வருகிறதாம் அப்படின்ட்டு சொல்கிறா. உடனே மதி என்ன சொல்கிறா? தொழில்நுட்ப பூங்காவில் என்னென்ன பணிகள் நடக்கின்றன அப்படின்னு கேட்குறா. உடனே பூவிலி, அங்கே கணினி தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன அப்படின்ட்டு பதில் சொல்கிறா. உடனே மதி என்ன கேட்குறா? கணினி தகவல் தொழில்நுட்பமா? இப்போது எங்கு பார்த்தாலும் கணினியை பற்றி தானே பேசுகிறார்கள். உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? நம் பள்ளியில் கூட கையடக்க கணினியை பயன்படுத்த போகிறார்களாம். நாமும் அதன் செயல்பாட்டை எளிதாக கற்றுக்கொண்டு கற்றல் திறனை வளர்த்து கொள்ளலாமாம். அதனால் கணினி பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்ட்டு மதி சொல்கிறா. அதற்கு பூவிலி, எனக்கும் கூட தெரிந்து கொள்ள ஆவல்தான். யாரிடம் கேட்கலாம்? அடடே, நான் மறந்து போய்விட்டேனே. என் அத்தை அந்த தொழில்நுட்ப பூங்காவில்தான் பணியாற்றுகிறார். அவர் நேற்றுதான் சென்னையிலிருந்து வந்தார். வா மதி, நாம் அவரிடம் சென்று கேட்கலாம் அப்படின்ட்டு பூவிலி சொல்கிறா. பூவிலியும் மதியும் அத்தையை கண்டு தங்கள் எண்ணத்தை தெரியப்படுத்துகின்றனர். அத்தையும் அவர்களுக்கு கணினி பற்றி விளக்கமாக கூற தொடங்குகிறார். அத்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம். இதனை சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடித்தார். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் மிக பெரியது. அதனை எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இயலாது. ஆனால் இப்போதோ கையடக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்ட்டு அத்தை சொல்கிறாங்க. உடனே மதி என்ன சொல்கிறா? ஆமாம் ஆமாம், நாங்கள் கூட கேள்விப்பட்டோம். எங்களுக்கு கணினியின் முதன்மையான பகுதிகள் எவை என்று சொல்லுங்களேன் அப்படின்னு மதி கேட்குறா. அத்தை அதற்கு என்ன சொல்கிறாங்க? மைய செயல்பாட்டு பகுதி CPU, கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட், நினைவகம் மெமரி, உள்ளீடு மற்றும் வெளியீடு இன்புட் அண்ட் அவுட்புட், இவைதான் ஒரு கணினியின் முதன்மையான பகுதிகள் அப்படின்ட்டு அத்தை சொல்கிறாங்க. உடனே பூவிலி என்ன சொல்கிறா பார்ப்போம். அத்தை, இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு பூவிலி கேட்குறா. அத்தை அதற்கு என்ன சொல்கிறாங்க? சொல்கிறேன். மைய செயல்பாட்டு பகுதி என்பது செய்நிரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கும். கட்டுப்பாட்டகம் என்பது செய்திகளை திரளாக சேமித்து வைத்திருக்கும்.
செய்திகள் தகவல்களை நிலையாக சேமித்து வைக்கும் இடம்தான் நினைவகம். மையச் செயலகம் ஒருங்கிணைந்த உள்ளீடு வெளியீடு கருவிகளை தன்னுள் பெற்றிருக்கும். மதி, கணினியின் அமைப்பை தெளிவாக கூறினீர்கள். அதன் செயல்பாடுகள் பற்றியும் தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம் அப்படின்ட்டு மதி சொல்கிறா. அத்தை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் கணினியை இயக்க உதவும். அதை பற்றி நான் விளக்குவதை விட கணினியை உங்கள் முன் இயக்கி காட்டும்போது இன்னும் எளிதாக புரியும். ஆனால் இங்கு கணினி இல்லாததால் அதில் பயன்படும் கருவிகள் செயலிகள் பற்றி அறிந்து கொள்வோம் அப்படின்ட்டு அத்தை சொல்கிறாங்க. புரிகிறது அத்தை, கணினியின் உள்ளீடு வெளியீடு கருவிகள் உள்ளன என்று கூறினீர்களே, அதை பற்றி சொல்லுங்களேன்னு அத்தை அப்படின்ட்டு பூவிலி சொல்கிறா. அத்தை என்ன சொல்கிறாங்க, சொல்கிறேன் பூவிலி. இசைப்பலகை அதாவது கீபோர்டு, சுட்டினா மவுஸு போன்றவை உள்ளீட்டு கருவிகள். காட்சித்திரை மானிட்டர், காட்சித்திரைங்கிறது மானிட்டர். கணினி அச்சுப்பொறி பிரிண்டர் போன்றவை வெளியீட்டு கருவிகள். பாருங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தமான எல்லா படங்களும் இதுதான். தரவு டேட்டா பதிவேற்றம் அப்லோடட், பதிவிறக்கம் டவுன்லோடட் என்று கூறுகிறார்களே, அப்படி என்றால் என்ன அப்படின்ட்டு மதி கேட்குறா. உடனே அத்தை என்ன சொல்கிறாங்க, கவனமாக கேளுங்கள். நாம் கணினிக்கு கொடுக்கும் தகவல்கள் தான் தரவுகள் டேட்டா. தரவுகள் பதிவு செய்வதை பதிவேற்றம் அப்லோடட் எனவும், தகவல் பெறுவதை பதிவிறக்கம் டவுன்லோடட் எனவும் அழைக்கிறோம். நன்றாக விளக்கினீர்கள். வலைதளம் வெப்சைட் பற்றியும் சொல்லுங்களேன் அத்தை அப்படின்ட்டு மதி கேட்குறா. உடனே அத்தை என்ன சொல்கிறாங்க, கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைதளம் அல்லது இணையம் ஆகும். இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும் அப்படின்ட்டு அத்தை சொல்கிறாங்க. வியப்பாக உள்ளது அத்தை, இணையம் மூலமாக கடிதமும் எழுதலாம் என்று கூறுகிறார்களே, அது எப்படி அப்படின்ட்டு பூவிலி கேட்குறா. ஓ, மின்னஞ்சல் இமெயில் ஐடி பற்றி கேட்கிறாயா? கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல். இதன் மூலம் தகவல்களை பரிமாறி கொள்ளலாம் அப்படின்ட்டு அத்தை சொல்கிறாங்க. இப்போதெல்லாம் புலனம் வாட்ஸ்அப், முகநூல் ஃபேஸ்புக், சுட்டுரை ட்விட்டர் என்றெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோமே, அவையெல்லாம் என்ன என்று கூறுங்கள் அப்படின்ட்டு மதி கேட்குறா. அதை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கூறியவற்றை வலைதள செயலிகள் வெப்அப்ஸ் என்று அழைப்பர். இவற்றை செயலி உருவாக்கம் பிளே ஸ்டோர் சென்று நம் மின்னஞ்சல் முகவரி கொடுத்து உருவாக்கி நம் கருத்துக்களை பதிவிடலாம் அல்லது பெறலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மிக்க நன்றி அத்தை, எங்களுக்கு கணினி பற்றி நன்கு அறிமுகப்படுத்தினீர்கள். நாங்கள் அறிந்து கொண்டதை எல்லோருக்கும் எடுத்து சொல்வோம் அப்படின்ட்டு பூவிலி சொல்கிறா. உடனே அத்தை என்ன சொல்கிறாங்க, உங்கள் இருவருக்கும் தேடல் பண்பு உள்ளது. புதிய செய்திகளை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் காட்டுகிறீர்கள். ஆகையால் உங்கள் அறிவை நாள்தோறும் வளப்படுத்தி கொள்ள மறந்து விடாதீர்கள். உங்களோடு உரையாடியதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கும் மகிழ்ச்சி. போய் வருகிறோம், நன்றி என்று சொல்லிவிட்டு மதியும் பூவிலியும் வீட்டிற்கு சென்று விட்டனர். அவ்வளோதான் குட்டீஸ். அதாவது கணினி உலகம் பாடத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.